ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கனவா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பல பிரச்சனைகளுக்கு வந்து இது தீர்வு கொடுக்குது. ஃபஸ்ட்டு அது மேலே உள்ள தோலை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கருப்பு கலரில் மைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம வந்து அது உள்ள கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து பொடிசாக வந்து இதை கட் பண்ணணும். நம்ம கடையில் கொடுத்து அது செய்யும்போது ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் வீட்டிலே வந்து டைம் எடுத்தால் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நானே வீட்டில் வந்து ஒரு 1/2 hour ஆச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. நல்லா பொடிசாக நம்ம நறுக்குனா தான் நமக்கு அந்த சுவை கிடைக்கும். அதனால் வந்து நான் அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு 1/2 hour வந்து நான் இதை ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த மிளகாத்தூள் உப்பு அந்த கலவையெல்லாம் நம்ம வந்து சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு சுவை அதிகமாக கொடுக்கும். அப்போ தான் வந்து முருவலாக வரும். அதனால் வந்து நான் ஒரு 1/2 hour ஊற போட்டுட்டு இதை வந்து அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முள் இல்லாத மீன், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பட்டை, கிராம்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தாளிப்புக்கு, பெப்பரு, அப்புறம் எண்ணெய், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எளிமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பட்டை கிராம்பு போட்டுட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடி மாசாக நம்ம வந்து வதக்கணும். ப்ரௌனிஷ் கலரில் வதக்கணும். வதக்கினா தான் நமக்கு வந்து அந்த சுவை வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து அப்படியே வந்து ரொம்ப பச்சையாக இருக்கும்போதே நம்ம வந்து எல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சுட்டு பண்ணுமா அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் நல்லா வந்து வதக்கணும். வதக்கினா தான் வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த கனவா மீனில் பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 வந்து இருக்குது, கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் B3 போன்ற நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு நம்ம 2 முறை வந்து சாப்பிட்லாம். இந்த உடல் எடை வந்து குறைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த மீன்லாம் எடுத்திங்கன்னா அதுக்காக வந்து நம்ம ஒன்றும் எடையெல்லாம் கூடாது. அதனால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இதை எடுக்கலாம். இந்த பூண்டெல்லாம் சேர்க்கும்போது குழந்தைங்க வந்து தனித்தனியாக நம்ம வந்து இந்த பூண்டெல்லாம் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அடிஷ்னலாக எல்லா உணவுலையும் நம்ம சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு சேர்த்துருவோம். அவங்க வந்து முள்ளில்லாத மீன் அதுக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கும்போது டக்குன்னு சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கும் தெரியாது. இதில் வந்து மூளை வளர்ச்சி இருக்குது, இதயம் வந்து பலம் பெறும். அப்புறம் தைராய்டு பிரச்சனை, முக்கியமாக வந்து முடி உதிர்வு பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த தோள்பட்டையில் வலி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து உடல் எடை குறைப்பு போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கனவா மீன் வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப எளிது. மற்ற மீன் போல் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக முள்ளெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே நம்ம வதக்கிட்டு நம்ம ஊற்றும் போதே வந்து தண்ணி வந்து அதிலே விடும். நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதே நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணியே வந்து போதுமான தண்ணி வேகிறதுக்கு. நம்ம அடிஷ்னலாக தண்ணி ஊற்றினா ரப்பர் மாதிரி இருக்கும். அதே போல் ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து அப்புறம் வெடிக்கும். அதனால் வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து வேகவும் வைக்கக்கூடாது. தண்ணி வந்து அதில் விடுற தண்ணியை வந்து சுண்டி வந்தாலே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதே வெந்துடும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். இது பார்த்திங்கன்னா வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி லெவல் ரொம்ப நல்லது. இது கடல் மீன், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது அது வெந்துடுச்சு, நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.